ஒரு நாள் அகமது என்ற பணக்கார வணிகரின் தலைமையில் ஒரு பெரிய கேரவன் அக்சீருக்கு வந்தது. அகமது கிராமத்திற்கு கொண்டு வந்த பல பொக்கிஷங்கள் மற்றும் கவர்ச்சியான பொருட்களில் மிகவும் பிரமிக்க வைக்கும் ஒரு அற்புதமான யானை இருந்தது. கிராமவாசிகள் இது போன்ற ஒரு உயிரினத்தை இதற்கு முன்பு பார்த்ததில்லை. மேலும் அதன் அளவையும் பிரகாசத்தையும் கண்டு ஆச்சரியப்படுவதற்காக அவர்கள் அதிக எண்ணிக்கையில் கூடினர். யானை அழகான துணிகள் மற்றும் நகைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அதன் அளவு கிராமவாசிகள் கற்பனை செய்ததை விட அதிகமாக இருந்தது. இருப்பினும் அகமது ஒரு குழப்பத்தை எதிர்கொண்டார். மற்றொரு வணிகருடன் அவர் செய்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக யானையின் சரியான எடையை அவர் தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. இந்த தகவல் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை முடிக்க முக்கியமானதாக இருந்தது. ஆனால் அகமதுவுக்கு இவ்வளவு பெரிய உயிரினத்தை எவ்வாறு அளவிடுவது என்று தெரியவில்லை. விரக்தியடைந்த அகமது கிராம சதுக்கத்தில் ஒரு பெரிய ஓக் மரத்தின் கீழ் அமர்ந்திருந்த முல்லா நஸ்ருதீனை அணுகி தேநீர் குடித்து குளிர்ந்த நிழலை அனுபவித்தார். முல்லா நஸ்ருதீன் அகமது மரியாதையுடன் வணங்கி, உங்கள் ஞானத்தால் மட்டுமே தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை எனக்கு உள்ளது. எனது யானையின் சரியான எடையை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதை அளவிட எனக்கு எந்த வழியும் இல்லை. உங்களால் எனக்கு உதவ முடியுமா என்று கேட்டார். முல்லா நஸ்ருதீன் தனது தாடியை சிந்தனையுடன் தோட்டு அருகில் அமைதியாக நின்று அதன் உடற்பகுதியை அசைத்துக் கொண்டிருந்த மகத்தான யானையை பார்த்தார். சிறிது நேரம் கழித்து அவர் முகத்தில் ஒரு ஏளன புன்னகை பரவியது. நிச்சயமாக அகமது, நான் உங்களுக்கு உதவ முடியும். ஆனால் அது வழக்கத்திற்கு மாறானதாக தோன்றினாலும் எனது முறையை நம்புமாறு நான் உங்களிடம் கேட்க வேண்டும். நிம்மதியும் ஆர்வமும் கொண்ட அகமது முல்லா நஸ்ருதீனின் அறிவுறுத்தல்களை பின்பற்ற ஒப்புக்கொண்டார். கிராமவாசிகள் ஒரு பொழுதுபோக்கு காட்சிக்கான வாய்ப்பை உணர்ந்து நடவடிக்கைகளை பார்க்க சுற்றி கூடினர். முல்லா நஸ்ருதீன் அகமது மற்றும் கிராமவாசிகளை கிராமத்திற்கு அருகில் ஓடும் ஆற்றின் விளிம்பிற்கு அழைத்துச் சென்றார். அங்கு ஒரு பெரிய மரப்படகு நிறுத்தப்பட்டது. முல்லா நஸ்ருதீன் படகு மீது ஏறி அகமது யானையை கொண்டு வருமாறு சைகை காட்டினார். யானையை படகு மீது கொண்டு வாருங்கள் என்று முல்லா நஸ்ருதீன் அறிவுறுத்தினார். அகமது தயங்கினார். ஆனால் பல வலுவான கிராமவாசிகளின் உதவியுடன் அவர்கள் யானையை படகு மீது ஏற்ற முடிந்தது. மரக்கப்பல் அபாரமான எடையின் கீழ் உடைந்து கதறி அழுதது. ஆனால் அது மிதந்து கொண்டே இருந்தது. இப்போது படகின் பக்கத்தில் நீர்மட்டத்தை குறிக்கவும் என்று முல்லா நஸ்ருதீன் கூறினார். அகமது விரைவாக ஒரு சுண்ணாம்பு துண்டை கண்டுபிடித்து யானையுடன் தண்ணீரில் படகு அமர்ந்திருந்த நீரோடையை குறித்தார். அடுத்து முல்லா நஸ்ருதீன் தொடர்ந்தார். நாங்கள் படகில் இருந்து யானையை அகற்றுவோம். கணிசமான முயற்சியுடன் கிராமவாசிகள் யானையை படகு வண்டியில் இருந்து இறக்கி மீண்டும் திடமான நிலத்துக்கு அழைத்துச் சென்றனர். படகு அதன் கனமான சுமையிலிருந்து விடுபட்டு தண்ணீரில் உயர்ந்தது. இப்போது நாம் கப்பலில் கற்கள், மணல் அல்லது கனமான எதையும் நிரப்ப வேண்டும். அது யானை இருந்தபோது இருந்த அதே நீர்மட்டத்திற்கு மூழ்கும் வரை என்று முல்லா நஸ்ருதீன் கூறினார். அது அதே இலக்கை அடைந்தவுடன் யானையின் எடையை நாம் அறிவோம் என்று கூறினார். கிராமவாசிகள் உடனடியாக வேலைக்கு சென்று ஆற்றங்கரையில் இருந்து கற்களையும் மணலையும் சேகரித்தனர். அவர்கள் படகு மீது கனரக பொருட்களை ஏற்றி நீர்மட்டம் உயர்வதை கவனமாக கவனித்தனர். மெதுவாக ஆனால் நிச்சயமாக படகு மீண்டும் குறிக்கப்பட்ட நீரோடையில் மூழ்கத் தொடங்கியது. நீர்வழி சுண்ணாம்பு அடையாளத்துடன் பொருந்திய போது முல்லா நஸ்ருதீன் அனைவரையும் நிறுத்துமாறு அழைப்பு விடுத்தார். இப்போது நாங்கள் படகு மீது ஏற்றிய கற்களையும் மணலையும் எடை போடுகிறோம். இந்த பொருட்களின் மொத்த எடை யானையின் எடைக்கு சமமாக இருக்கும். முல்லா நஸ்ருதீனின் தீர்வின் எளிமையையும் புத்திசாலித்தனத்தையும் கண்டு அகமது மற்றும் கிராமவாசிகள் வியந்தனர். அவர்கள் விரைவாக கற்களையும் மணலையும் எடை போடத் தொடங்கினர். சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் யானையின் சரியான எடையை கொண்டிருந்தனர். அகமது மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். முல்லா நஸ்ருதீனுக்கு மிகுந்த நன்றி தெரிவித்தார். முல்லா நஸ்ருதீன், உங்கள் ஞானம் உண்மையிலேயே ஒப்பிட முடியாதது. உங்களால் எனது வர்த்தகத்தை முடிக்க முடியும் என்று கூறினார்.
கிராமவாசிகள் முல்லா நஸ்ருதீனின் புத்திசாலித்தனத்தை உற்சாகப்படுத்தி பாராட்டினர். சாத்தியமற்றது என்று தோன்றிய பிரச்சனையை தீர்க்க அவர் எப்படி இவ்வளவு புத்திசாலித்தனமான ஆனால் நேரடியான முறையை பயன்படுத்தினார் என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டனர். கூட்டம் கலைந்து சென்றபோது முல்லா நஸ்ருதீன் புன்னகைத்து ஓக் மரத்தின் கீழ் அமர்ந்தார், தேநீர் குடித்தார். அஹ்மத் இன்னும் பிரமையுடன் மீண்டும் ஒரு முறை அவரை அணுகினார். முல்லா நஸ்ருதீன் என்று அஹ்மத் கேட்டார், எப்படி இவ்வளவு அற்புதமான யோசனை உங்களுக்கு வந்தது? முல்லா நஸ்ருதீன் சிரித்து பதிலளித்தார், சில நேரங்களில் நமது பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் நம்முன்னால் உள்ளன. நாம் ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து நமக்கு கிடைக்கும் வளங்களை பயன்படுத்த வேண்டும். பெரும்பாலும் எளிமையான யோசனைகளே மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். முல்லா நஸ்ருதீனின் புத்திசாலித்தனமான தீர்வு பற்றிய செய்தி தொலைதூரத்தில் பரவியது. மேலும் அண்டை கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அவர் ஒரு யானையை, ஒரு படகு மற்றும் சில கற்களை தவிர வேறு எதையும் பயன்படுத்தாமல் எடை போட்ட கதையை கேட்க வந்தனர். யானையின் எடை என்ற கதை அக்ஸஹரில் மிகவும் நேசத்துக்குரிய கதைகளில் ஒன்றாக மாறியது. இது படைப்பாற்றல் மற்றும் எளிய புத்தி கூர்மையின் சக்திக்கு ஒரு சான்றாகும்.